தற்போது கிடைத்த முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கலாம். தற்போது கிடைத்துள்ள செய்தி, ஏழை தொழிலாளர்களுக்கு அரசு சார்பில் வழங்க இருந்த 2000 வழங்குவதற்கு எதிராக மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 2000 வழங்குவதற்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசாங்கம் தொழிலாளர்களுக்கு 2000 வழங்குவதாக இருந்தது. அதை எதிர்த்து கருணாநிதி என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் பெறலாம். செந்தில்குட்டி, இந்த அந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறாங்க. அந்த மனுவில் தள்ளுபடி செய்யும் போது என்னென்ன விவாதங்கள்லாம் அங்க நடைபெற்றது? அதாவது வறுமை கோட்டுக்கு கீழ் வசிப்பவர்களை அடையாளம் கண்டு அது மட்டுமல்லாமல் தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள் மட்டுமல்லாமல் இதர தொழிலாளர்கள் அனைவருக்கும் ஒரு முறை இந்த ஆண்டில் ஒரு முறை மட்டும் ரூபாய் 2000 சிறப்பு நிதி வழங்குவதற்காக தமிழக அரசு அண்மையில் அரசாணை பிறப்பித்தது. இந்த அரசாணை மூன்று விதமான அரசாணைகளை வெளியிட்டது. குறிப்பாக எந்தெந்த பயனாளர்களுக்கு இந்த பணம் சென்றடைய வேண்டும் என்பதற்காக ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. மேலும் அடுத்த அரசாணையானது இந்த பயனாளர்களை கண்டறிவதற்கான அதிகாரிகள் மற்றும் அது எவ்வாறு தேர்வு செய்யப்படுகிறார்கள், எந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் பயனாளர்கள் தேர்வு செய்வது என்ற அடிப்படையில் இரண்டாவது அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த அரசாணைகளை சில குளறுபடிகள் இருப்பதாக கூறி விழுப்புரத்தை சேர்ந்த கருணாநிதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் ஏற்கனவே விசாரணைகள் முழுமையாக நடைபெற்றது. மேலும் அரசு தரப்பில் குறிப்பாக இந்த நிதியானது முழுவதுமாக ஏற்கனவே இருந்த மகளிர் மேம்பாட்டு ஆணையத்தின் அந்த புள்ளி விவரங்களை பெற்றுதான் இந்த நிதியானது வழங்கப்படுகிறது. மேலும் மத்திய அரசின் சில திட்டங்களில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் அடிப்படையில் பயனாளர்களை தேர்வு செய்திருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த புள்ளி விவரங்கள் இருந்தாலும் தற்போது வறுமை கோட்டு கீழ் இருப்பவர்கள் மற்றும் தொழிலாளர்கள், ஏழை தொழிலாளர்கள் என்பதை கண்டறிய வகையில் அவர்களுடைய ஆதார் மற்றும் வங்கி கணக்கு விவரங்களை எல்லாம் பெற்ற பின்புதான் அவர்களுக்கான இந்த 2000 நிதியானது வழங்கப்படும் என்பதையும் அரசு தரப்பில் இந்த வழக்கில் வாதங்களாக வைக்கப்பட்டது. இதை எதிர்த்து தாக்கல் செய்த கருணாநிதி தரப்பில் அவர்கள் தெரிவித்தது, இந்த அரசாணையில் குளறுபடிகள் இருக்கிறது, புள்ளி விவரங்கள் அனைத்தும் தவறாக இருக்கிறது, பழைய புள்ளி விவரங்களை வைத்து தெரிவிக்கும் பொழுது பலருக்கு இது சென்றடையாமல் இருக்கும் என்ற காரணங்கள் எல்லாம் அவர் தரப்பில் எதிர்வாதமாக வைக்கப்பட்டது. இந்த இரண்டு தரப்பு வாதங்களை கேட்டிருந்த நீதிபதிகள் ஏற்கனவே அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை போல ஆதார் விவரங்களை பெற்றுதான் இந்த விவரங்கள் முறையாக பணங்களை வழங்குவார்கள் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்ட வாதத்தை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கின் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். மேலும் அரசு ஆணையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த பயனாளர்கள் யார் என்பதை தேர்வு செய்யக்கூடிய அந்த குழுக்களில் இருவிதமான அரசாணைகள் இருப்பதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதை மட்டும் தற்போது இந்த வழக்கில் எடுத்துக்கொண்டு 2 வாரத்தில் அந்த வழக்கில் முக்கியமாக விசாரணைகளை நடத்த இருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.